ஸ்ரீ ராமலிங்க சாமி டெம்பிள் வந்திருக்கோம். அதான் உள்ளே போய் பார்க்க போகிறோம். வாங்க போகலாம், வாங்க கோயில் உள்ளே போகலாம் வாங்க. அங்கே ஹீல்ஸில் வந்து சீதா பார்வதி கோயில் இருக்குது, லவாகுஷுல கோயில், வால்மீகி ஆசிரமம், தனுஷ்கோடி, அக்னி தீர்த்தம், இந்த குதிரை குண்டு. ஆனால் அந்த அஸ்வமேக குதிரை கட்டு போடுவார் லவாகுஷா, அது சாப்பாடு இல்லாத அந்த கல்லெல்லாம் சாப்பிட்டு இருக்கோம். மார்க்கிங் இருக்குது. வரப்போடுறது குழந்தை வேணும்னு சொல்லிட்டு அம்மாவுக்கு பிரார்த்தனை பண்ணி படுத்திடுவார் இப்படி கோயில் முன்னாடி. வெயில் ரொம்ப இருக்குது. சிவராத்திரி ஜாஸ்தி. தமிழ்நாடு, ஆந்திரா எல்லா இடத்துலேருந்து வருவார். சாமி இந்த கோயில் கட்டி எவ்வளோ நாள் ஆகும் சாமி? இது வந்து 10th centuryயில் கிருஷ்ணதேவராயன் பீரியடில் இந்த கோயில் கட்டியிருக்குது. ரொம்ப அற்புதமான ஒரு திருத்தலம். அதை தான் இப்போ பார்த்துன்னுக்குறேன் ஐயா. இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்தது நம்ம பஞ்ச பாண்டவர்கள் இந்த ஊரில் வந்து வாழ்ந்திருக்காங்க ஐயா. சிவாய நம சிவாய திருச்சிற்றம்பலம், எல்லா புகழும் அண்ணாமலை இருக்குது ஐயா. நம்ம வந்து பார்த்திங்கன்னா கர்நாடகா மாநிலம் கோலார் வந்திருக்கோம். கோலாரில் பார்த்திங்கன்னா ஒரு ஆவணிப்பட்ட ஒரு கிராமத்துக்கு வந்திருக்கோம். அற்புதமான ஒரு சிவாலயம் பார்க்க வந்திருக்கோம். ஸ்ரீ ராமலிங்க சாமி டெம்பிள் வந்திருக்கோம். அதான் உள்ளே போய் பார்க்க போகிறோம். வாங்க போகலாம், வாங்க கோயில் உள்ளே போகலாம் வாங்க. அற்புதமான ஒரு திருத்தலம், ஒரு பழமையான சிவாலயம். அந்த சிவாலயத்தை தான் இப்போ நம்ம பார்க்க வந்திருக்கோம். 2000 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட கோயில். அந்த கோயில் தான் இப்போ நம்ம வந்திருக்கோம். இப்போ கோயில் உள்ள போய் பார்க்க போகிறோம். வாங்க சாமியை பார்க்குறோம். ரொம்ப அற்புதமான ஒரு திருக்காட்சி தான் இப்போ நம்ம பார்த்துன்னுக்குறோம் ஐயா. ஒரு பழமையான சிவாலயம், அதான் இப்போ நம்ம பார்த்துன்னுக்குறோம். அது மட்டும் இல்லாமல் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு கனடா படம் ஷூட்டிங் பண்ணியிருக்கிறாங்க. அதனால தான் இப்போ ரொம்ப க்ரௌடு. நம்மளை உள்ள வீடியோ எடுக்க அனுமதி இல்லை. அவங்க அனுமதி வாங்கி படம் ஷூட் பண்ணியிருக்கிறாங்க. கனடா படம் தான் ஷூட் பண்ணியிருக்கிறாங்க. இப்போது அந்த பக்கம் ஷூட்டிங் நடந்துருக்குதுங்க ஐயா. ஒரு கோயிலில் ஷூட்டிங் நடந்துருக்குது. இப்போ நம்ம அந்த பக்கம் அனுமதி இல்லை. இப்போ நம்ம கோயிலை பார்க்க போகிறோம். வாங்க பாருங்கள். சிவாய நம சிவாய திருச்சிற்றம்பலம், எல்லா புகழும் அண்ணாமலை இருக்குது ஐயா. நம்ம இப்போ வந்துக்கிற கோயில் பார்த்திங்கன்னா ஒரு பழமையான சிவாலயம். அதை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். கர்நாடகா மாநிலம் கோலார் டிஸ்ட்ரிக் வந்திருக்கோம். சிவனுடைய கோயில் வந்திருக்கோம். பழமையான சிவன் கோயிலை பார்க்க வந்திருக்கோம். ஐயா கிட்ட கேட்போம். ஐயா வணக்கம் ஐயா. இந்த கோயில் பற்றி சொல்லுங்கள் ஐயா. இது கோலார் டிஸ்ட்ரிக் முழுபாகல் தாலுக் அவந்திகா க்ஷேத்திர ஆவணின்னு பேர். இதை வந்து தேத்திராயகத்தில் வால்மீகி மகர்ஷி சிவனுக்கு பிரதிஷ்டை பண்ணாங்க. வந்து ராமச்சந்திரக்கு சொல்லுவார். இந்த தோஷ பரிகாரத்துக்கோசரம் சிவன் பிரதிஷ்டை பண்ணுவார். ராமலிங்கேஸ்வரான்னு பேர் இருந்தாச்சு. அங்கே சீதம்மா பார்வதிக்கு பிரதிஷ்டை பண்ணுவார், சீதா பார்வத்தம்மான்னு. இந்த பக்கத்தில் இவர் தம்பி லக்ஷ்மணா, சத்ருக்னா, பரதா, ராமாஞ்சனேயா, சுக்ரீவா, அங்கதா, காசி விஸ்வேஸ்வரா. இது சவுத் காசி, நார்த் காசி இன் பனாரஸ். இந்த மாதிரி இங்கே 101 சிவலிங்கம் ஆயிடுச்சு. அந்த பக்கத்தில் 5 சிவலிங்கம் இருக்குது. பஞ்சபாண்டவர் வனவாசம் வந்து அவரு வச்சிருக்காரு. அந்த மேலே கோயில் பக்கம் காம்பவுண்ட் பக்கத்தில் கோயில் இருக்குது. அங்கே ஃபஸ்ட்டு 9 சிவலிங்கம் ஆயிடுச்சு. தலைக்காடு பஞ்சலிங்க தரிசனான்ட்டு. இப்போது துவாதசலிங்கான்னு 12 சிவலிங்கம் பிரதிஷ்டை பண்ணியிருக்காரு. அங்கே ஹீல்ஸில் வந்து சீதா பார்வதி கோயில் இருக்குது, லவாகுஷுல கோயில், வால்மீகி ஆசிரமம், தனுஷ்கோடி, அக்னி தீர்த்தம், இந்த குதிரை குண்டு. ஆனால் அந்த அஸ்வமேக குதிரை கட்டு போடுவார் லவாகுஷா, அது சாப்பாடு இல்லாத அந்த கல்லெல்லாம் சாப்பிட்டு இருக்கோம். மார்க்கிங் இருக்குது. அக்னி தீர்த்தான்னா சீதம்மா அங்கே லங்காயந்தா வந்தப்போ அக்னி பிரவேசம் பண்ணுவார். அக்னி சமனம் ஆகிட்டு தண்ணி வந்திருக்குது. அந்த உரலை கொண்டு வந்து சொன்னால் இந்த குழந்தை இல்லாத கல்யாணம் ஆகிட்டு 4 வருஷம் 5 வருஷம் இருக்குது. அந்த தனுஷ்கோட்டைக்கிட்ட அவருக்கு குழி வச்சுட்டு அந்த துணியில் அப்படியே போகணும். துணியை மாற்றக்கூடாது, சேரீயில் வரணும். பேண்ட் ஷர்ட்டு சுடிதார் நாட் அலோட், சேரீயில் வரணும். அங்கே வந்து தண்ணியில் இறங்கக்கூடாது. அந்த மேலே உக்காந்து அங்கே அவருக்கு தலையந்த தண்ணியை போட்டு குழி வச்சுட்டு மேலே அதே ட்ரெஸ்லேயே தான் போகணும். அம்மா கோயிலுக்கு போயிட்டு 3 ரவுண்ட் பிரதட்சிணை போட்டு அந்த குங்குமத்தில் வச்சுக்கின்னு அந்த உரலை கொண்டு வந்து சொன்னோன்னே அங்கே போய் 3 வாட்டி படுத்துக்கின்னு வெளியில் வரணும். அப்போது 50% இந்த ஸ்டமக்கு மேலே ஸ்டோனுக்கு டச் ஆகும், 50% கீழே ஸ்டோனுக்கு டச் ஆகும். அப்போது 50 மார்க்ஸ் வந்தாச்சு அவருக்கு. அங்கேருந்தா வந்து பாக்க வெத்தலை தேங்காய் தட்சிணை எல்லாம் வச்சுட்டு வரப்போடுறது குழந்தை வேணும்னு சொல்லிட்டு அம்மாவுக்கு பிரார்த்தனை பண்ணி படுத்திடுவார் இப்படி கோயில் முன்னாடி. வெயில் ரொம்ப இருக்குது. சிவராத்திரி ஜாஸ்தி. தமிழ்நாடு, ஆந்திரா எல்லா இடத்துலேருந்து வருவார். அப்புறமா அவருக்கு தூங்கு வந்துடும். ஸ்ரத்தா பண்ணும், பக்தியாக பண்ணால் இமீடியட் தூங்கு வரணும். தூங்கில் கனவு வரும். ஒரு ஆளுக்கு ஒரு மாதிரி கனவு வந்து பாட்டிக்கு குழந்தை அளவு மாதிரி கேட்கும். பாதி பேருக்கு ஜோலி காணுறது. இந்த பாதி பேருக்கு அம்மா ஒரு முத்தாயிரத்து ரூபாயில் வந்து பலா கொடுங்க மாதிரி. இந்த பாதி பேருக்கு டபுள் ஜோலி காணும். டபுள் ஜோலி காணுன்னா ட்வின்ஸ் ஆகும்.
இந்த மாதிரி பண்ணால் வருஷக்குள்ளே அவருக்கு குழந்தை ஆகும். அப்புறமா உடம்புல என்னன்னா பேய்கி பிடிச்சின்னா அவர் நெட்டுன்னு வரதே கஷ்டம். கைகை கட்டு போட்டு எடுத்துன்னு வருவார் மேலே. அங்கே குழி வச்சுட்டு அங்கே வந்து அம்மா கோயில்கிட்ட ரவுண்ட் அடிச்சுட்டு அந்த கல்கிட்ட வந்து கீழே தள்ளுவார். அப்புறமா அவருக்கு அந்த பண்டாரை வச்சுட்டுனா அந்த கல் உள்ளே எடுத்துக்கிட்டு கத்துறாரு, மிளகாய தூள் போட்ட மாதிரி அதை விட்டுவிட அங்கே போயிடுவேன். அப்போது அங்கே நாங்கள் யாருன்னா இருப்போம் கேட்குறீங்களே யார் நீ என்ன, அப்போது எல்லாம் சொல்லுவார் ஸ்டோரி. அவர் ஆள் இருப்பார் இல்லையா, எல்லாம் ஓகே ஆகும். அப்புறமா இந்த ஹேர் கட் பண்ணிங்க அவ்வளோ தான் ஃப்ரீயாக வெளியில் வந்துடும். இந்த மந்திரா யந்திரா கல்கத்தா கேரளா போயினா கூட அங்கே ஆகுறதில்லை. எங்கள் அம்மா கிட்ட ப்ரேயர் பண்ணால் ஆகும். உடம்புல என்னென்னா வியாதின்னா கூட கிளியரன்ஸ் ஆகும். சாமி இந்த கோயில் கட்டி எவ்வளோ நாள் ஆகும் சாமி? இதை வந்து 10th centuryயில் கிருஷ்ணதேவராயன் பீரியடில் இந்த கோயில் கட்டியிருக்குது. அது வந்து நுளம்பா சோழாஸ் பீரியடில் 10th century வந்து வாசுதேவராயன்ட்டு கும்பகோணமில் பெரிய பணுகார் செட்டியார். அவர் அவ்வளோதான் கஞ்சூஸ், மில்லியன்ஸ் பார்ட்டி. பொண்டாட்டி குழந்தை ஒரு டம்ளர் தண்ணி ஜாப்ஸ்னா கூட கற்றுவாருமா, ஏன்னா தண்ணியில் காலி பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஆள் லைஃப்பில் பேஜர் ஆகிடுச்சு அவருக்கு. அப்போது மகாவிஷ்ணு இருக்குதாங்க. அவர் கேட்குறாருமா, என்னப்பா கேட்டிருந்தெல்லாம் கொடுத்துருக்கேன், மறுபடியும் என்ன உனக்கு சுவாமி இதெல்லாம் வச்சுக்கின்னு என்ன பண்ணுறது புரியல எனக்கு எப்படி. அப்போது அவர் சொன்னார்மா, அவந்திகா க்ஷேத்திர கோலார் ஜில்லா, அங்கே போய் கோயில் கிடையாது, வெயில் காற்று மழையில் இருக்குது சுவாமி, அங்கே கோயில் கட்டிடுங்கோ, உனக்கு பணம் எல்லாம் அங்கே செலவு பண்ணு, உனக்கு பேர் வருவோம். எப்படி அவருக்கு 2 தம்பி எலவஞ்சி ராயா சாமுண்டி ராயன், அவர்னே ஹெல்ப்க்கு வச்சுக்கோங்க. ஜங்கனாச்சாரிக்கு கான்டாக்ட் பண்ணாங்க, ஏன்னா ஆசீர்வாதம் இருக்குது. யார் மகாவிஷ்ணு சொல்கிறது. ஒரு நைட்டில் ஒரு கோயில் ஆகும். ஆனால் அவருக்கு ஒரு நைட் ஆனால் நம்மளுக்கு ஒரு யுகம். அந்த டைமில் இந்த கோயில் எல்லாம் ஆகிருக்குது. எவ்ரி இயர் மகாசிவராத்திரி, அப்புறமா அமாவாசை மறுநாள் அன்னைக்கு ஒரு நாள் கேப் வந்துருக்குது 6 years இருந்தால். கேப்னால கல்யாணோத்சவம், கேப் வரல சிவராத்திரி தின்னா கல்யாணோத்சவம் நைட்டில், மறுநாள் அமாவாசை தின்னா ரத்தோத்சவம். ஒரு 24 முன்னாடி ரத்தம் வெளியில் எடுத்து 74 feet ஹைட் பண்ணுவார். துணியெல்லாம் போட்டு ஃப்ளவர் டெக்கரேஷன் எல்லாம் ஃபுல் பண்ணி வச்சுட்டு ரத்தோத்சவம். அப்புறமா அந்த செயின்லிங்க போட்டு எடுக்கணும். லட்சாந்திர ஆள் இருப்பார் அந்த டைமில், நல்லா நடிக்கிறேன். இந்த மாடுகள் வியாபாரம் சோறாகும். 75,000 இருந்தால் 4,00,000 ரூபாய் போகும். சாமி இந்த கோயில் என்னென்ன நல்ல விசேஷம் பண்ணுறாங்க சாமி? எப்போ அதே சொன்னானே, கல்யாணம் இல்லை, குழந்தை இல்லை, ப்ரேயர் பண்ணிக்கணும். உடம்பு என்ன ப்ராப்ளம் இருந்தால் ப்ரேயர் பண்ணிக்க போனால் என்ன வேலை ஆகணும், இல்லை குழந்தை படிக்கிறதுக்கு MBBS சீட்டு இன்ஜினியர் சீட்டு இது பண்ண கொஞ்சம் நேரம் உட்காந்து ப்ரேயர் பண்ணால் ஆகும். அப்புறம் விசேஷம் எப்போ பண்ணுறாங்க சாமி இந்த கோயில்? சிவராத்திரி டைமில். சிவராத்திரி இப்போ தனுர்மாசம் 3 மணிக்கு வரீங்களே, நைட் 8 o'clock. வேறு டைமில் 6 மணி இருந்தால் நைட் 8:30. மண்டே வந்து 9 o'clock ஆகிடும், ஆள் கூட்டமாக வருவார். இந்த கார்த்திக் மாதத்தில் டெய்லி அபிஷேகம் இருக்கும். அப்புறமா தீபோத்சவம், லக்ஷ தீபோத்சவம், பிரசாத் விநியோகம் எல்லாம் பண்ணுவார். இந்த ஜாத்திரை டைமில் சாப்பாடு எங்கே வந்து பண்ணால் கொடுப்பார், சாப்பாடு எல்லாருக்கும் பிரசாத் இஷ்யூ பண்ணுவார். அப்புறமா இந்த விசேஷ தினம் ஹாலிடேஸு அப்போ நல்லா இருக்குதுங்க. சரி சாமி. சாமிஜி வந்து இந்த கோயிலை பற்றி ரொம்ப சிறப்பாக சொன்னார். ரொம்ப நன்றி சாமி. சாமி ஒரு நம்ம கர்நாடகா மாநிலம் கோலார் டிஸ்ட்ரிக் வந்திருக்கோம். ஒரு பழமையான சிவாலயம் வந்திருக்கோம். 2000 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட கோயில். அந்த கோயில் தான் இப்போ நம்ம பார்த்துன்னுக்குறோம் ஐயா. ஒரு அற்புதமான ஒரு திருத்தலம், பழமையான சிவாலயம் ஐயா. கண்டிப்பாக இந்த மாதிரிலாம் இந்த இடத்துக்குலாம் நீங்கள் வந்திருக்க மாட்டீங்க. ரொம்ப அற்புதமான திருக்காட்சி தான் இப்போ நம்ம பார்த்துன்னுக்குறோம் ஐயா. ஒரு பழமையான சிவாலயம், ரொம்ப ரொம்ப பழமையான சிவாலயம். இந்த சிவாலயத்துக்கு பக்கத்தில் தான் லவாகுசா பிறந்த ஊருன்னு சொல்லியிருக்காங்க. லட்சுமி தேவியார் வந்து பூமிக்குள்ளே போன இடமும் சொல்லியிருக்காங்க. அதனால தான் அதிகம் நம்ம வீடியோ ஷூட் பண்ண வந்திருக்கோம். ஃபஸ்ட்டு நம்ம சிவாலயம் பற்றி நம்ம எடுத்துன்னுக்கிறோம், படம் எடுத்துன்னுக்கிறோம் ஐயா. ரொம்ப அற்புதமான ஒரு திருத்தலம். அந்த காலத்தில் பாருங்கள் என்ன அழகாக சிற்பம் பண்ணியிருக்காங்க பாருங்கள், என்ன கல்வெட்டு பண்ணியிருக்காங்க பாருங்கள். கண்டிப்பாக வாங்க. கர்நாடகா மாநிலத்திலேருந்து கோலார் டிஸ்ட்ரிக் தான் வந்திருக்கேன் ஐயா. ஆவணிப்பேட்டைன்னு ஒரு கிராமம், அந்த கிராமத்தை இப்போ நம்ம வந்திருக்கோம் ஐயா.
ஒரு பழமையான சிவாலயம் வந்திருக்கோம். அந்த சிவாலயம் தான் இப்போ பார்த்துன்னுக்கிறோம். ரொம்ப பழமையான சிவாலயம், 2000 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட கோயில் ஐயா. அந்த கோயில் தான் இப்போ நீங்கள் பார்த்துன்னுக்கிறீங்க. ரொம்ப பழமையான சிவாலயம். நம்ம லிங்கத்தை பார்க்க போகிறோம். ராமலிங்கேஸ்வரர் சாமி திருக்கோயில் அங்கே தான் வந்திருக்கோம் ஐயா. இது மன்னர்கள் கட்டப்பட்ட கோயில். அந்த கோயிலுக்கு தான் இப்போ நம்ம வந்திருக்கோம். ரொம்ப அற்புதமான ஒரு திருத்தலம். அதை தான் இப்போ பார்த்துன்னுக்கிறேன் ஐயா. பழமையான சிவாலயம், அற்புதமான ஒரு கல்வெட்டுகள் பாருங்கள். பழமையான சிவன் அந்த அது கல் சிற்பம் பண்ணியிருக்காங்க பாருங்கள். அந்த காலத்தில் மன்னர்கள் கட்டின கோயில் ஐயா. இல்லை தூண்கள் பாருங்கள், அந்த காலத்தில் பண்ணியிருக்காங்க. ஒரே கல்லில் பண்ண இதெல்லாம் தூண்கள் ஐயா. சிற்பம் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஒரு பழமையான சிவாலயம் தான் பார்த்துன்னுக்கிறேன் ஐயா. அற்புதமான ஒரு திருக்கோயில், ராமலிங்கேஸ்வரர் திருக்கோயில் தான். அதான் நம்ம பார்த்துன்னுக்கிறோம் ஐயா. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நம்ம வந்த நேரம் பார்த்திங்கன்னா ஒரு காண்டாப்படம் ஷூட்டிங் பண்ணுறதுக்காக ஏற்பாடு பண்ணுகிறாங்க ஐயா. காண்டாப்படம் ஷூட்டிங் பண்ணுறதுக்காக ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க. ஒரு பழமையான சிவாலயம், அதுதான் இப்போ நம்ம பார்த்துன்னுக்கிறோம் ஐயா. இப்போ நம்ம விநாயகரை தான் பார்க்க போகிறோம். விநாயகர் பாருங்கள். மிகவும் அற்புதமான ஒரு திருக்காட்சி பார்த்துன்னுக்கிறீங்க. ஒரு பழமையான சிவாலயம், அந்த காலத்தில் மன்னர்கள் கட்டின கோயில். அந்த கோயில் தான் இப்போ நம்ம வீடியோ பார்த்துன்னுக்கிறீங்க. இந்த கோயில் பக்கத்தில் சீதா தேவி வந்து பூமிக்குள்ளே போன இடம், அதை பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முதல்ல நம்ம சிவாலயத்தை பற்றி நம்ம பார்த்துன்னுக்கிறோம். ஒரு பழமையான சிவாலயம், எவ்வளோ அற்புதமாக இருக்குது தெரியுங்களா? நம்ம தஞ்சாவூரில் பார்த்திங்கன்னா, தஞ்சாவூரில் பிரகதீஸ்வரர் கோயில் பார்த்திங்கன்னா ராஜராஜ சோழன் கட்டப்பட்ட கோயில், அதே போல் தான் இருக்குது அந்த கோயில். அது மாதிரி தான் இருக்குது இந்த கோயில். அற்புதமான ஒரு திருத்தலம், அதான் இப்போ நம்ம பார்த்துன்னுக்கிறோம். ஒரு பழமையான சிவாலயம், அற்புதமான ஒரு திருக்கோயில். அப்படியே கோயில் இப்போ சுற்றி காமிச்சுருக்கிறேன் ஐயா. கோயிலில் பாருங்கள். கோயில் உள்ள வீடியோ எடுக்க பர்மிஷன் இல்லை ஐயா. இப்போ வீடியோ ஷூட் பண்ணிக்கிறேன். கனடா படம் ஒன்று ஷூட்டிங் பண்ணுறதுக்காக வந்திருக்காங்க. அதனால் யாரையும் உள்ள அனுமதி இல்லை. நாங்கள் தமிழ்நாட்டிலேருந்து வந்திருக்கோன்னு அனுமதி கேட்டு எடுக்கப்பட்ட ஷூட்டிங் ஐயா. சுமார் 175 கிலோமீட்டர் தூரத்தில் வந்து நம்ம வந்து படம் எடுத்துருக்கிறோம் ஐயா. வெடிகாலம் 5 மணிக்கு புறப்பட்டோம் ஊர்லேருந்து, திருப்பத்தூர்லேருந்து ஐயா. இப்போ தான் வந்து கோயிலில் வந்து சேர்ந்தோம். அந்த கோயில் தான் உங்களுக்கு நான் காமிச்சுன்னுக்கிறோம். ஒரு அற்புதமான ஒரு திருக்கோயில், பழமையான சிவாலயம்.
பழமையான கல் தூண்கள் பாருங்கள் ஐயா. பழமையான சிவாலயம், ரொம்ப அற்புதமான ஒரு திருத்தலம். அதான் நம்ம பார்க்க வந்திருக்கோம். இப்போ நம்ம நந்தியை பார்க்க போகிறோம். நந்தி பகவானை தான் பாருங்கள் ஐயா. நந்தி பகவான் இப்போ பார்த்துருக்குறோம். இப்போ நம்ம அற்புதமான நந்தி பார்த்துருக்குறோம். இப்போது இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்தது நம்ம பஞ்ச பாண்டவர்கள் இந்த ஊரில் வந்து வாழ்ந்திருக்காங்க ஐயா. அப்போ அவங்க இங்கே இருக்கும்போது வந்து அவங்க ஒவ்வொருத்தராக ஒவ்வொரு லிங்கமாக வச்சுருக்காங்க. அவங்கவுங்க பேருக்கு தகுந்த மாதிரிங்க. 5 பஞ்ச பாண்டவர்கள் இல்லையா, 5 லிங்கம் பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க பாருங்கள். இந்த கோயிலில், சிவன் கோயிலில் இந்த 5 லிங்கம் தான். பஞ்ச பாண்டவர்கள் வந்து இங்கே வாழ்ந்திருக்காங்க ஐயா. அந்த காலத்தில் வாழ்ந்திருக்காங்க வந்து இந்த இடத்துல. அவங்க பேருக்கிற மாதிரி இங்கே இந்த 5 லிங்கம் சொல்கிறாங்க. இந்த ஊரில் ஒரு ஐயர் சொல்கிறாரு, 5 லிங்கம் வச்சுருக்காங்க பஞ்ச பாண்டவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க ஐயா. அதான் அந்த 5 லிங்கத்தை உங்களுக்கு காமிச்சிருக்கிறேன் பாருங்க ஐயா. இந்த கோயிலுடைய தலைவரிச்சி மரம் பார்த்தீங்கன்னாக்கா வில்வ மரம் ஐயா. எவ்வளோ அற்புதமான ஒரு காட்சி பாருங்கள். பழமையான சிவாலயம் ஐயா. இன்றைக்கெல்லாம் பார்த்தா கூட மனசு ஆசை தீராதுங்க ஐயா. பிரத்யோக காட்சி உங்களுக்காக காமிச்சுருக்கிறேன் பாருங்க ஐயா. ஒவ்வொன்றா ஒவ்வொரு சாமியும் உங்களுக்கு காமிச்சுன்னுக்கிறேங்க ஐயா. அப்படியே கோயிலை சுற்றி பார்த்துன்னுக்குறேன் ஐயா. பிரத்யோக காட்சி உங்களுக்காக காமிச்சுன்னுக்கிறேன் பாருங்கள். நவகிரகத்தை பார்க்க போகிறேன் இப்போது. காண கிடைக்காத காட்சிங்க ஐயா. ரொம்ப அற்புதமான ஒரு பழமையான சிவாலயம். அதான் ஒவ்வொரு கோயிலாக உங்களுக்கு காமிச்சுன்னுக்கிறேங்க ஐயா. அப்படியே பாருங்கள். சிவனை பார்க்க வந்திருக்கேன் ஐயா.